வணக்கம். மாதத்தின் முதல் தேதி. அம்மன் அருளால் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள். ஆன்மீக அனுபவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போது தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட செய்யும். எல்லா செயல்களுக்குமே தடைகள் அப்படின்னு உருவானுச்சு அப்படின்னா அவங்களால வெற்றி அப்படிங்கிறத பெறவே முடியாது. ஒரு தடவை தடை ஏற்படலாங்க. வாழ்க்கை முழுவதுமே தடைகள் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அவங்களால வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற பலருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஒரு முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சியில் எனக்கு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே தடைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அது கடைசி நேரத்தில் தடையாக போயிட்டு கை நழுவி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தடைகளை நிறைய உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் நம்ம ஜோதிடத்தில் தீய கிரகங்களோட தசா நடக்கலாம், இல்லை மறைவு வீட்டோட தசா நடக்கலாம். அப்படி இல்லைன்னா தடைகளுக்குன்னே ஒரு கிரகம் வச்சுருக்கோம், கேது. ராகு கேதுக்களால் தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது என்ன பண்ணுது அப்படின்னா தடைகளை ஏற்படுத்துறதுல கேதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா இருக்கிற எல்லா கிரகத்தோட பவர்ஃபுல்லான கிரகம் கேது. அப்போ அந்த கேது நினச்சாதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடைகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா நம்ம செல்வ வளங்களில் முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக ஒவ்வொருத்தருமே இருப்பாங்க. இப்போ இந்த செல்வ செழிப்போட வாழ்ந்தவர்களை நம்ம பார்க்க வேணும். அதாவது நம்மளுடைய நாட்டிலேயே முன் தலைமுறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு இனம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது செட்டியார்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணத்தில் மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்காங்க. அரசாங்கத்துக்கே அவங்க உதவி செஞ்ச கதையெல்லாம் நிறையாவே இருக்குது. அவங்க தான் பணத்தை பெரிய லெவலில் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செல்வ வளம் வரணும், பணம் வரணும் அப்படின்னா இருக்கிற அனைத்து தெய்வத்தையுமே நம்ம கும்பிட்டுக்கிட்டு கிடக்கிறோம். யார் எதை சொன்னாலும் சரி அதை கும்பிட்றது. ஒரு 10 நாள் அதை கும்பிட்றது, இன்னொரு 10 நாள் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு போங்க அப்படின்னு சொன்னால் ஜீவ சமாதியை கும்பிட்றது, சித்தர் வழிபாட்டை சொல்கிறது, சிவனை கும்பிட்றது, பெருமாளை கும்பிட்றது. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அனைத்துமே என்ன பண்ணுறது அப்படின்னா வழிபாடை செய்கிறது. செஞ்சும் இவங்க பணத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எல்லாருமே பண வசதியில் பெருசாக இருக்கிறதில்ல. யாராவது 100ல் ஒரு 10 பேர் பண வசதிகளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற அனைவருமே மிகப்பெரிய லெவலில் போராட்டத்தை சந்திக்கிற நபர்களாக தான் இருப்பாங்க. சரி, நம்மெல்லாம் இவ்வளோ சாமிகளில் நம்ம கும்பிட்டுக்கிட்டே கிடக்கிறோம், தெய்வங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பணம் வச்சுருந்தவங்க, அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரை கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கும்பிட்டது பிள்ளையார்பட்டி விநாயகரை தான் கும்பிட்டுருக்காங்க. பிள்ளையார்பட்டி விநாயகரை தான் அவங்க கும்பிட்டாங்களோ ஒழிய மற்ற எந்த தெய்வங்களும் பெருசாக அவங்க கண்டுக்கிட்டதே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதை தான் அவங்க கும்பிட்றாங்க. ஒரு தொழிலில் அவங்க மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை தான் இருப்பார். இது உங்களுக்கே தெரிஞ்சக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும். அவங்க எல்லாருமே விநாயகரை தான் கும்பிட்றாங்க. ஆனால் நம்மளுக்கே என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே அப்படின்னா முழுமுதற் கடவுள், நீங்கள் முதல்ல கும்பிடக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா விநாயகரை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா தடைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது கேது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ அந்த கேதுக்கு அதிதேவதையாக இருக்கிறது விநாயகரை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கும்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த விநாயகரை நம்ம கும்பிட்டோமா அப்படின்னா பெருசாக நம்ம கண்டுக்கிட்டதே கிடையாது.
சும்மா இப்போ ஆவணி மாதத்தில் வந்து கும்பிட்றது அதுவே இப்போ தான் ஃபேமஸ் ஆகிருக்க வரைக்கும் முந்தியெல்லாம் அதை பற்றி பெருசாக வந்து விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கண்டுக்கிட்டதே கிடையாது. இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நம்மளாம் வந்து நிறையா வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஆதி காலம் தொட்டே விநாயகரை வந்து வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க எதுக்கு அதை வழிபட்டாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஒரு பிஸ்னஸை தொடங்குறதுக்கு தடை வந்து இருக்கக்கூடாதுங்க முதல்ல. அப்போ அந்த தடை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவன் அந்த பிஸ்னஸில் ஜெயிக்கவே மாட்டான், முதல்ல ஆரம்பிக்கவே முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விநாயகரை வந்து நல்லா கும்பிட்டுருக்காங்க. விநாயகரை நல்லா கும்பிட்ட உடனே அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உடனே எந்த பிஸ்னஸை ஆரம்பித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் வந்து உடனே ஆரம்பித்து நல்ல செழிப்போடு வந்து வளருது, பணத்தை வந்து கொட்டுன்னு அவங்களுக்கு வந்து கொட்டுது. அப்போ என்ன அப்படின்னா தடைகள் அவங்களுக்கு வந்து இல்லை. இந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இதில் தடைகளை வந்து கேது எங்கே ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா நம்மளுடைய ஆதார சக்திகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலாதாரத்தில் தான் வந்து தடைகளை வந்து ஏற்படுத்துகிறாரு. அப்போ அந்த மூலாதாரத்தை அந்த தடைகளை உடைத்தெறிகிறதுக்கு வழி என்ன அப்படின்னா முதல்ல தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியானம் பண்ணால் தடைகள் உடையும், மூலாதார சக்தி வந்து உங்களுக்கு வந்து தடை ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தியானம் பண்ணி அதை உடைக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அப்புறம் அதை விட்டு அடுத்த வழிபாடு என்ன அப்படின்னா வழிபாடு தான். அப்போ வழிபாட்டில் முதல்ல என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது விநாயகரை வந்து வழிபடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ விநாயகரை நீங்கள் வந்து வழிபட்டுட்டீங்க அப்படின்னா மூலாதாரத்தில் தேங்கி இருக்கிற தடை வந்து உடையும். அப்போ அது உடைஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரணங்கள் அதாவது செயல்பாடுகள் அனைத்திலுமே வந்து வெற்றி அப்படிங்கிறதுக்கும் தடை வந்து அந்த இடத்துல இருக்காதுங்க. அப்போ அந்த தடையை வந்து உடைத்தெறிகிறது விநாயகர் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் விநாயகர் வழிபாட்டை தான் முதல்ல வந்து செஞ்சுக்கணும். செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து வளரணும், நம்மள்கிட்ட பணம் நிறையா வரணும் அப்படின்னா நம்ம வந்து யார் பணம் சம்பாதிச்சாங்கன்னு அவங்க வழிபட்ட முறைகளை நீங்கள் எடுத்தாலே போதுங்க. மற்ற எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வந்து செலவு பண்ணி கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னே தேவையில்லை. இப்போ விநாயகரை நீங்கள் வந்து வீட்டிலேயே வழிபடலாம், இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகரை வழிபடலாம், இல்லை பிள்ளையார்பட்டியே போய் நீங்கள் வந்து விநாயகரை வந்து வழிபடலாம். இப்படி விநாயகரை வழிபட்டுட்டே கொண்டே வந்தபோது உங்களுக்கு ஏற்படுற தடைகள் கண்டிப்பாக உடைஞ்சிடும். எவ்வளோ நாள் சார் வழிபடலாம்? நம்ம ஒரு வாரம் செஞ்சுட்டு அடுத்த தெய்வத்துக்கு மாறிடக்கூடாது. முதல்ல 48 நாள் ஒரு மண்டலத்தை வைங்க, அதுக்கு அடுத்தது 108 நாள் அப்படிங்கிறது வைங்க. நல்ல சுத்தபத்தமாக வந்து நல்ல வழிபாட்டை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் இருக்காது, முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். பலருக்கு நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் விநாயகரை தான் வழிபடுங்க. இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு வரும்போது பலர் இதை வந்து கடைப்பிடிச்சி வந்திருக்காங்க. அப்படி கடைப்பிடிச்சி வந்ததுனால அவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டே வர்றதுனால தான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்கள்கிட்டையும் இந்த கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அனைவரும் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த நாள்லேருந்தே நீங்கள் ஆவணி வரையெல்லாம் காவத்திருக்கலாம் வேண்டியதில்லை. இன்னையிலேருந்தே இதை வந்து ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு முதல் மண்டலம் அப்படின்னு 48 நாள்லேயே ஒரு மாற்றங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா 108 நாள் தொடர்ச்சியாக வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் வந்து எளிய வழிபாடு. ஒன்றும் பணமே செலவு பண்ண வேண்டியதில்லை, எளிய வழிபாடு தான். இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் உடைத்தெறியும். அதுக்கு பிறகு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உயரும். கண்டிப்பாக அனைவரும் வந்து செய்யுங்க. நன்றி.